பாப்பாக்கு ஸ்ப்ரவுட்டட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே கம்பு, ராகி, சோளம் எல்லாமே ஊற வச்சாச்சு. கூடவே சுண்டலும், பச்சை பயிரும் ஊற வச்சிருந்தேன். இது எல்லாமே வந்து முளை கட்டி வைக்கணும். முளை கட்டுறது வந்து ஒரு 2 நாள் விட்டோம் அப்படின்னா தான் அந்த முளைப்பு வந்து நல்லா வரும். ஊறின அந்த பயிரெல்லாம் எடுத்து ஒரு கிளாத்ல நல்லா முடிஞ்சு வச்சுட்டோம். ஏர் போகிற மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சோம்னா அழகா 2 வேளையும் தண்ணி தெளிச்சு விட்டோம்னா அழகா முளைப்பு விட்டுருச்சுங்க. 2 நாள் முளைப்பு கட்டியிருந்தோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா முளைப்பு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து பச்சையா சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. இதுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, முளைப்பு கட்டின எல்லா பயிரையுமே ஒரு கிளாத்ல வந்து கீழ போட்டு காய வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டு நிழல்லயே வந்து காய வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு வெயில்லயும் வந்து காய வச்சோம். அது ஃபுல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆயிரணும். நல்லா ட்ரை ஆனா தான் வந்து நம்மளுக்கு வந்து பவுடர் ஃபார்ம் நல்லா வரும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு வடசட்டியில போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். முளைப்பு கட்டுனது அப்படிங்கிறதுனால நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அது போகவே சாமை, ஆம் கருப்பு கவுனி அரிசி, மட்டை ரைஸு, பார்லி, உளுந்து, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, ஏலக்காய் அப்படின்னு சொல்லி தேவையான எல்லா நட்ஸ் எல்லாமே சேர்த்திட்டோங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். எல்லாமே வந்து வறுத்து வச்சாச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்ட வந்து மாவு அரைக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த ஏலக்காவும் போட்டதுனால மணமா இருந்தது. நல்லாவே மணமா இருந்தது. பாப்பாவுக்கு வந்து நான் வந்து பால்ல வந்து கலக்கி கூழ் மாதிரி கொடுத்து பார்த்தேன். அவ வந்து குடிக்கல. ஸோ இதை எப்படியாவது குடிக்க வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தண்ணியில வந்து கூழ் மாதிரி ராகி கூழ் மாதிரி கலக்கி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தேன். 2 கிளாஸ் டம்ளர் தண்ணிக்கு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வந்து ஹெல்த் மிக்ஸ் கலக்கி அப்படியே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. கூடவே சால்ட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேங்க. நல்லா அரோமேட்டிக்காக இருந்தது. பாப்பா கலக்கி கொடுக்குற சமயத்துலேயே நம்மளுக்கும் பசிக்கும் இல்லையா? நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கணும். ஸோ அப்போவே கூட ஒரு பனானாவும் இருந்தது. நேந்திரம் பழம் வந்து சாப்பிட்டு பாப்பாவுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். சரி கடையில் வாங்குறத விட வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து பாலில் கொடுக்குறத விட இப்படி கொடுத்தா நல்லாவே குடிச்சுக்கிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.